கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை தொடங்கியாச்சு. இன்னும் 28-29 நாள்ல முடிவுகள் தெரிஞ்சிடும். குயிக்கா நடந்து முடிகிற ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கு. ஸோ மேபி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட லாஸ்ட் டோர்னமெண்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஃபிட்னஸ் எல்லாம் விட்டு தள்ளுங்க. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் நிறைய யங் டேலண்ட் IPL மூலியமா உருவாயிருக்கிறதுனால ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான டோர்னமெண்ட்டை இழக்கும் போது BCCI ப்ரெஷர் இருக்கும். ஆக்சுவலா வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே ப்ரெஷர் ஒரு 2 மாசம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் டீமுக்குள்ளேயே வந்தாங்க. இந்த T20 வேர்ல்ட் கப் 2 பேருக்குமே க்ரூசியல் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். சோ இதை தாண்டி எந்தெந்த டீமுக்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு, அதற்கான தெளிவான ரீசன் என்ன, டாப் 5 டீம் எந்தெந்த டீம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னுடைய டாப் 5 எந்த ஒரு டீமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எந்த ஒரு 5 டீம் வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அதற்கான ரீசனையும் நான் தெளிவா சொல்றேன். ஸோ 5வது இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த டீம்லாம் நான் எதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் பேஸ்ட். அது மட்டும் இல்லாம டீமுடைய அந்த ஒரு ஸ்குவாடை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வகையில் ஏன் நான் சவுத் ஆப்பிரிக்காவை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, ஸோ இங்கே விளையாடக்கூடிய பிச்சர்ஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் USA. ஸோ இந்த ஒரு USA வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுடைய அவங்களுடைய கண்டிஷன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அவங்க ஆன அந்த ஹோம் கிரவுண்ட் பிச் மாதிரியே தான் சிமிலராக இருக்கும். சவுத் ஆப்பிரிக்காவாகட்டும், இந்தியாவாகட்டும், வெஸ்ட் இண்டீஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் பிட் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்கக்கூடாது, நியூசிலாண்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிச் தான். பட் இருந்தாலும் இந்த மூணுல கிட்டத்தட்ட 75% மேலே ஸ்பின்னர்ஸ் உடைய ஆதிக்கம் இருந்திருக்கு. ஸோ அதனால சவுத் ஆப்பிரிக்கா நல்லா கம்ஃபர்டபுளா ஆடக்கூடிய டீமா இருக்காங்க. ஸோ அவங்களோட பேட்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸ் தான். IPL ஆனது மூலியமா நல்ல ஸ்பின்னர்ஸை வந்துட்டு அவங்க பார்த்து வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க சவுத் ஆப்பிரிக்கா T20 வந்ததுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் ஸ்பின்னர்ஸ் வச்சு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஹென்ரி கிளாசன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கிளாசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் சும்மா மேசிவா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் 2 பேரையும் நல்லா ஆடுறாங்க. மார்க்ரம் என்னப்பா ஆடவே இல்லை நீங்க யோசிக்கலாம் IPL. பட் இருந்தாலும் பிக் மேட்ச் பிளேயர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்குவாட் நல்லா இருக்கு. அட் த சேம் டைம் குவாலிட்டியான ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் கைஸ். ஸோ கண்டிப்பா என்னுடைய டாப் 5ல சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல துளி கூட மாற்றம் கிடையாது. அண்ட் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏன் பிக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய டீம் இல்லையே அப்படின்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா எஸ் கரெக்ட் தான். ஆனா இப்போ 5 வருஷமா கன்சிஸ்டன்டா IPL அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்திருக்கு. IPL ஆடி ஆடி இந்தியன் கண்டிஷன்ஸ் மட்டும் இல்லாம வேர்ல்ட் லெவல்ல எல்லா விதமான லீகும் மேக்ஸிமம் அவங்க டச் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களும் ஒரு லீக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்பின்னர்ஸை கம்ஃபர்டபுளாக ஆடக்கூடிய டீம் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து மேலே வந்துட்டாங்க. அதுக்கு உதாரணம் பெல் ஜாக், ஜானி பெஸ்டோ. நிறைய பேர் இந்த IPL பார்த்துருப்பீங்க. பெல் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸை சும்மா கழட்டி கையில் கொடுத்துட்டாரு. ராஷித் கான் அவர் அடிச்சாடி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு யூசேஜ் ஆகலை. ஸோ எல்லாருமே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக அவங்க நீட்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஸ்பின்னர்ஸை ஆடவே முடியாத டீம்னு சொன்னாங்க. ஆனால் இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸை போட்டு இந்த பொழப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த IPLக்கு முன்னாடி நினச்சிருக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுறாங்க. ஸோ இந்த ஒரு UAE கண்டிஷன்ஸும் அண்ட் வெஸ்ட் இண்டீஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிமிலரா அதே மாதிரி தான். ஸோ இந்தியாவில் இருக்கிற மாதிரி ட்ராக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் யாரெல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நியூவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணாரு. ஸ்பின்னர்ஸ் வந்தாங்களே பார்த்து அடிக்க தான் தோணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. ராஜித் இருக்காரு, ஸோ மொயின் அலி இருக்காரு, லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரு 2 ஓவர் போடுவார். ஸோ குவாலிட்டியான ஸ்பின் அட்டாக்கும் இருக்கு. அண்ட் பேட்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜானி பெஸ்டோ, வில் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னர்ஸை கம்ஃபர்டபுளாக ஆடுவாங்க. ஸோ பட்லரை மறந்துடக்கூடாது, அவரும் ஒருத்தர் இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் 2 பேருமே நல்லா ஆடுவாங்கன்னா கூட ஸ்பின்னர்ஸா ஆடி ஆடி அவருக்கும் நல்ல பழக்கமாயிருக்கு. ஸோ கண்டிப்பா 4வது இடத்துல இங்கிலாந்து அப்படிங்கிறதையும் மாற்றம் கிடையாது. ஸோ 3வது இடத்துல ஆஸ்திரேலியா. உலகத்தில் இருக்க எந்த டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன லீகாக இருந்தாலும் சரி, இந்த டீம் இல்லாமல் எப்படிங்க, எப்படி இருந்தாலும் ஒரு டாப் 5 லிஸ்ட் போட்டிங்கன்னா எப்படி அடிச்சு பிடிச்சி வந்துருவாங்க. இந்த தடவை நான் 3வது இடம் கொடுத்துருக்கேன். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேம் கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்கு சொன்னேன் அதே ரீசன் தான். ஸ்பின்னர்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடம் ஜாம்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல் கிட்டத்தட்ட ஒரு பேட்ஸ்மேனுங்கிறத மறந்துட்டு பவுலிங் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஸ்லோ பால்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ல சர்வே பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகம். மறக்கக்கூடாது, 2 பேரும் ஒரே குரூப்ல தான் இருக்காங்க. இங்கிலாண்டும் சரி, அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியாவும் ஒரே குரூப்ல தான் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 டீமே அடிச்சு பிடிச்சி இவங்க எப்படியோ டாப் 1, 2க்குள்ள வந்துருவாங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஆஸ்திரேலியா நம்பர் 3ல இருக்காங்க. அண்ட் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ். அவங்கள சொல்லாம எப்படி, அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு தானே. இந்த கண்டிஷனை கரைச்சி குடிச்சவங்க. அண்ட் USA அவங்களுக்கு புதுசாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபுளாக அடிக்குவாங்க. ஸோ காபா வின் பண்ணதுக்கப்புறம் அந்த டீம் கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. பிரைன் லாரா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. அவங்களோட பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்க போது. அண்ட் பவுலிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சமர் ஜோசப் இவங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு செமையாக இருக்கிற மாதிரி தோணுது. அண்ட் பேட்டிங் எக்ஸ்ட்ரானரிங்க, டெக்லி பேட்டிங் லைனப். நேற்று மேட்ச் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ வந்தவன் போனவன் நல்லா அடிச்சாங்க. 257 அப்படிங்கிற மாதிரி ஈஸி டார்கெட். பயிற்சி ஆட்டம் தான், பட் இருந்தாலும் போட்டு கழட்டி கையில் கொடுத்துட்டாங்க.
இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட டெட்லி பேட்டிங் லைனப், குவாலிட்டியான பவுலிங் லைனப் இருக்குது. ஸோ ஃபைனல்ஸ் வரைக்கும் வரக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ இந்த கண்டிஷனில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முக்கியம் இல்லை. பால் திரும்பலையா இங்கே இருக்காங்க, ஸோ என்ன பவுலர் போகிறா அதெல்லாம் இல்லை. ஸோ காட்டடி அடிக்கிறதான். ஸோ அப்படியே கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்து ஆடினா கூட ஸோ இந்த அளவுக்கு குவாலிட்டி கிரிக்கெட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல துளி கூட மாற்றம் கிடையாது. அண்ட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்தியா தான். ஆனால் இந்தியாவுக்கு ஈக்குவலாக இன்னொரு டீமையும் நான் இந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்தியா அண்ட் நியூசிலாந்து, இந்த 2 டீமுமே ரொம்ப குரூசியலுங்க. நான் ஏன் நியூசிலாண்டை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க கிட்ட கிளென் பிலிப்ஸ், மிச்சல் சாண்டர், அது மட்டும் இல்லாமல் யசோதி, ஒரு குவாலிட்டியான ஸ்பின் பவுலர்ஸும் இருக்காங்க அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட், மேட் ஹென்ரி இருக்காரு. ஸோ அது போக சவுதி கூட இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸையும் வச்சு ஆடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிருக்காங்க. இவங்க இல்லைனா கூட ஸோ ஃபின் ஆலன், ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு பிரேசில் ஓவர் போட வருவார், அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீட்டான பவுலிங் யூனிட், நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், ஒரு பவர் பேக்கடு டீம் அது. ஸோ எப்போவுமே அடிச்சு பிடிச்சி நீங்கள் அண்டர் ரேட்டட் டீம் சொல்லலாம். நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவை பாராட்டுறோம், அட் த சேம் டைம் இங்கிலாண்டை பாராட்டுறோம், ஆஸ்திரேலியாவை பாராட்டுறோம். இவங்களை விட்டுறோம். இவங்க எப்போவுமே கடந்த ஒரு 6 டோர்னமெண்ட் எடுத்து பாருங்க, 2018 பாருங்க, மேக்ஸிமம் செமிஃபைனல், ஃபைனல் அந்த மாதிரி புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ இந்த தடவையும் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத மற்ற டீமுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க அப்படி பண்ணாமல் இருந்தால் சரி. ஸோ பரம எதிரியா செமிஃபைனலில் பல தடவை இந்தியாவை அடித்தது அவங்க தான். ஸோ இந்த தடவை அடிக்க விடக்கூடாது. பட் இருந்தாலும் குவாலிட்டியான டீம் வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இந்த கண்டிஷனில் அவங்க கரைச்சி குடிச்சவங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா சிமிலர் நியூசிலாண்டுடைய கண்டிஷன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பின்னர்ஸை வெள்ள ஆடுவாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் டேரியல் மிச்சல் ஆகட்டும், அட் த சேம் டைம் நம்மளுடைய கேன் வில்லியம்சன் ஆகட்டும், ஸ்பின்னர்ஸை பார்த்து ஆடுவாங்க. அட் த சேம் டைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா ஆடுவாங்க. அவங்களுடைய மிடில் ஆர்டர் ரொம்ப க்ரூசியல். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளென் பிலிப்ஸ், மிச்சல் சாண்டர், ஜிம்மி நீசம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான பேட்டிங் லைனப் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு பவர் பேக்கெட் டீமுங்க. ஸோ மேலே ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, அது மட்டும் இல்லாமல் ஃபின் ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான பேட்டிங் லைனப், குவாலிட்டியான பவுலிங் லைனப் இருக்கு. ஸோ அதனால தான் நம்பர் 1ல நான் நியூசிலாண்டையும் சொல்கிறேன். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னங்க சொல்கிறது, ஸ்பின்னர்ஸை அவங்கள விட பெட்டராக ஒரு டீம் ஆடுவாங்கன்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு எப்பவுமே டாப்ல இருப்பாங்க. ஸோ குவாலிட்டி கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா அதனால தான் நாங்கள் ஏன் 3 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிறோங்கிறத பின்னாடி புரியுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் யூசி ஜாகல் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேலுங்கிற மாதிரி நம்மகிட்டையும் படைகள் இருக்கு. ஸோ குவாலிட்டி கிரிக்கெட் ஆடுவாங்க. ஸோ அகைன் ஒன்ஸ் மோர் வந்துட்டு நமக்கு அந்த வேர்ல்ட் கப்பில் நடந்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக சொல்லுங்கள். உங்களுடைய டாப் 5 என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.